எங்க போறாரு? ஓஹோ, இதுக்குத்தான் வராரா? இவருக்கு கொஞ்ச நாளா ஒரு வேலை பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு மாட்டிக்கிட்டாரு. இனிமே ஒருத்தர் ரெண்டு பேரும் பார்க்கவே கூடாது. வைக்கல் சுந்தரமூர்த்தி சார் வாங்க. டாடா டாடா. டேய், என்னடா பண்ணிட்டு இருந்தாங்க? ஐயோ நில்லுங்க. நான் ஒண்ணு பண்ணல. உரிக்க வந்து அந்த பக்கம் வராங்க. நான் இல்ல. ஐயோ நான் நிக்க மாட்டேன். வர மாட்டேன். நான் வர மாட்டேன். அம்மா அயோக்கியத்தனம் பண்ணலாமா? சும்மா விளையாட்டு. இந்த பையதான் கிளம்பிட்ட சொல்லி கூட்டிட்டு வர்றான் போல இருக்கு. காரியத்தையே கெடுத்துட்டான். வாயன உள்ள யாரா இந்த கதை சாத்தினது? ஏண்டி மைனா, ஏண்டி இந்த ராஜாமணி உன்னை என்ன பண்ணா? என்ன பண்ணன்னு சொல்லேண்டி, சொல்லுடி. ஏய், எந்திரிக்க மாட்டேன். சொல்லுடி. சொல்லுடி. நான் உன்னை எதுனா பண்ணுடாடி. சொல்லுடி. சொல்லுடி. ஏய், அவ சொல்ல மாட்டா. நீ போய் உலக்க எடுத்துட்டு வா. உலக்கையோட திமிச்சா உலக்கையா? எதுக்குடி உலக்க? எப்படி வந்தீங்க? நான் எப்படி வேணாலும் வருவேன். அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, மைனா கட்டில் கீழ இருந்து ஓடிட்டா. பாட்டி விடல, 3 பெரிய சேர்த்து வச்சு கீழே கிழிச்சிட்டாங்க. பாவம் சின்ன தாத்தா. பாவம் தான். உங்களை மாதிரி பெரிய தாத்தா வாரிசுன்னு சொல்றதை விட சின்ன தாத்தா வாரிசுன்னு சொல்றதா உங்களுக்கு சரியா இருக்கும். எங்க வீட்டை பார்த்தா உனக்கு அவ்வளவு மோசமா தெரியுதா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. பின்ன எப்படியா? இங்க உள்ளவங்க எல்லாரையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வீடு சொர்க்கம். ஆனா எங்க வீடு நரகம். நிஜம்தான். அரங்கேற்ற முடிஞ்சதுமே இல்ல. ஓ, போலனா உங்க பாட்டி உன்னை விட்டுருவாங்களா? இந்த வீட்டுக்கு வந்தா உனக்கு ஆகாதுன்னு தான் உங்க அப்பா உன்னை டெல்லியிலேயே பூட்டி வச்சிருந்தாரு. இப்போ நீ திரும்பி போனதுக்கு அப்புறம் ஒரு பெரிய பூட்டா வாங்கி நல்லா பூட்டி வச்சிருவார். அப்புறம் நான் என்னத்துக்கு வேஸ்டா ஒன்னு லவ் பண்ணிக்கிட்டு. கணத்தா, சத்தியமா நான் போக மாட்டேன். இங்கேயே இறந்தா கூட எனக்கு கவலை இல்ல, சந்தோஷம்தான். ஆனா உங்களுக்கும் பெரிய தாத்தாவுக்கும் சின்ன தாத்தாவுக்கும் யாருக்குமே என்ன பிடிக்காம டெல்லிக்கு அனுப்பி வச்சா என் கதி என்ன ஆகும் தெரியுமா? என்னாகும்? அங்க எல்லாரும் சேர்ந்து மூர்த்திக்கு என்ன கட்டி வச்சிருவாங்க. அப்போ கட்டிக்க வேண்டியதுதான். அவனும் உனக்கு முறமாப்பிள்ள தானே, அவனுக்கு என்ன குறைச்சல்? ஒரு குறைச்சலும் இல்ல. ஒரு நாள் ஆட்டுக்குட்டிய சுட்ட மாதிரி என்னையும் சுட்டுட்டு அட்டகாசமா சிரிப்பான். கவலைப்படாத, உன் மனசுல என்ன இருக்கும் அதான் நடக்கும். நிச்சயமா? நிச்சயமா. நான் 3 நாளா ரிஹர்சலே வேண்டான்னு நிறுத்திட்டேன். ஏன்? மேடையில நீங்க பாடினாதான் எனக்கு அரங்கேற்றமே. சரி, பாடுறேன். நிஜமா? பாட்டி மூர்த்தி எல்லாம் இதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க. நான் பாடுறேன்னா பாடுறேன். அப்படின்னா சத்தியம் பண்ணி கொடுங்க. சரி, ராஜமணி மேல சத்தியம் மட்டுமா? பின்ன உங்க அம்மா மேல. சரி,
எங்க அம்மா மேல சத்தியமா உன் அரங்கேற்றத்துல நான் பாடுறேன். ஏய் உங்க பாட்டி லூசு இப்படி பயப்படுற? ஐயோ டேய் 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 நாராயண வா. எப்படி வர்றது? நான் என்ன அட்டப்படத்துக்கு ஸ்டில் எடுக்கிறதுக்காக வந்தேன். ஒட்டி நிக்காத, எட்டி நில்லு. நீங்க பேசின அத்தனையும் மூர்த்தியுடைய ஃப்ரெண்டு திப்பு கேட்டான். ஐயோ எங்க? என்ன பார்த்த உடனே பயந்து ஓடிட்டான். நீ ஒண்ணு கவலைப்படாத, நீ சீக்கிரம் வீட்டுக்கு போ, நான் ரிஹர்சல் போயிட்டு வரேன். கேரி ஆன். என்ன எப்படி இருந்தது? என்ன எப்படி இருந்தது? எப்படி ஐயோ, எப்படி இருந்ததுன்னு கேட்டா ஏன்டா பின்னாடி அடிக்கிறேன்? அடிபண்டல